6ஆம் அதிகாரத்தில் நபர்களை முதல்ல பார்க்கலாம். டீமில் ஒருத்தர் வந்து அப்படியே சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் விட்டதை நாங்கள் மீதி உள்ளதை நாங்கள் போட்டு உங்களுக்கு அந்த இதில் அனுப்பிடுவோம் குரூப்பில். முழு புஸ்தகம் நமக்கு கிடச்சிடும். நபர்கள் இயேசு, சீஷர்கள், ஓகே, சீடர்கள், யோவான் ஸ்நானன், ஏரோது ராஜா, அவருடைய சகோதரர்கள், அவருடைய கொஞ்சம் மனைவி, ஸ்லோவா, அவருடைய சீஷர்கள், ஏரோது ராஜா, அவருடைய சகோதரர்கள், யாருடைய சகோதரர்கள்? தன் சகோதரனாகிய பிலிப்பு, ஓகே, ஏறுதுடைய தம்பியா அந்த ஓகே, மனைவி ஏரோதியாள், ஓகே, ஏரோதியா. ஸோ இவ்வளோ பேர் வர்றாங்க. ஜனங்கள், மக்கள், சேவகர்கள், பிணியாளிகள், நோயாளிகள். ஓகே, நம்ம இதெல்லாம் ஒரே பேர் வச்சுக்கலாம். பிணியாளிகள், நோயாளிகள் 2 பேரும் ஒன்று தான். ஓகே, இடங்கள் இல்லை, இடங்கள் வனாந்தரம், கடல், கடற்கரை, பெத்சாயிதா மலை, பெத்சாயிதா மலை, ஓகே, மலை, கெனசரேத், வீடு, கிராமங்கள், வீடு, கிராமம், ஜெபாலயம், காவல்கூடம், கல்லறை, பட்டணங்கள், நாடுகள், சந்தைகள். ஓகே. அடுத்தது நிகழ்வுகள். சில நேரத்தில் அந்த நபர்களையும் அந்த இடங்களில் வச்சு நம்ம அந்த கதைகளை தெரிஞ்சுக்கலாம். அந்த நிகழ்வுகள் நம்ம சொல்லும்போது நல்லாயிருக்கும். ஓகே, நோயாளிகளை குணமாக்குதல், ஓகே, குணமான நோய், ஏரோதியாளின் சம்பவம், யோவானை கொலை செய்யும், ஓகே, பண சீஷர்கள் 2 ஏரோதியாள் யோவானை கொலை செய்தல், 12 சீஷர்களை 2 பேராக ஓகே, 2 அதிகாரம், பேர். ஓகே, அவ்வளோதானா? அற்புதங்கள், 5 அப்பம் 2, ஓகே, ரெண்டு கடலின் மேல் நடக்கும் காற்றை அவர் செய்தார். ஓகே, கடலில் நடக்கும் காற்றை அடக்குதல், 56 வசனத்துல வஸ்திரத்தியாலும் தொட்டால் சுத்தமாவார்கள் என்று அநேக பிணியாளிகள் சுத்தமாக குணமான அநேக நோய்கள். வஸ்திரத்தை தொட்டு சுத்தமாக. அவ்வளோதான அற்புதங்கள்? போதனைகள் எதுவும் இருக்குதா? இல்லை, இல்லை. சரி, இதில் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். முக்கியமான சம்பவமாக இது எதை பார்க்குறீங்க இதில், இந்த அதிகாரத்தில்? எல்லோரும் இப்போ எல்லோரும் டீம் மட்டும் இல்லை, இப்போ எல்லோரும் சேர்ந்து பேசுகிறோம். ரொம்ப முக்கியமான சம்பவமாக எதை பார்க்குறோம்? கடலில் நடக்கிறது வேறு. சரி, அவங்களுக்கு ஒரு சிலருக்கு ஒரு சில காரியம் முக்கியமாக இருக்கும், அதனால் டோன்ட் வரி. வேறு முக்கியமான காரியங்கள்? ஓகே, அதை வச்சு 5000 பேருக்கு மேலே போஷித்தது. வேறு இடங்களில் வந்து மலைன்னு வந்திருக்காது. மலையில் என்ன சம்பவம் வருது?
மலை தனியா இருக்கிறதுக்காக மலை மேல ஏறி மலை மேலே ஏறி போய் தனியாக வரும்போது ஓகே ஓகே. அதோட வேறு ஏதாவது முக்கியமான இருக்கா? அதோட இல்லை. எனக்கு ரொம்ப முக்கியமானது சொல்றது யோவானுடைய கொலை. எதுக்காக கொலை பண்ணுறாங்க யோவானை? யோவான் ஸ்நானகன் எதுக்காக கொலை பண்ணுறாங்க? யாராவது அந்த ஸ்டோரி சொல்ல முடியுமா? சொல்லுங்கள் பார்க்கலாம், இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லுங்கள் பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி அது. ஆக்சுவலாக இது மார்க் வந்து எதுலேயோ பண்ணோன்னு நினைக்கிறேன். வெட்டக்கும்பால் பண்ணும்போது ஒரு ரோல் வரும். அந்த ஏரோதியாருடைய மக போய் யோவனுடைய தலையை கேட்கணும். அந்த ரோலை வந்து பொம்மிட்ட ரெக்கார்ட் பண்ண சொன்னாங்க. அவளுக்கு போய் அதை எப்படா சொல்கிறதுக்கு அந்த ஆடியோ ரெக்கார்டிங் ட்ராமட்டிஸ்டிக் ரெக்கார்டிங் சொல்லுங்கள் பார்க்கலாம். அந்த ஸ்டோரி யாருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும் ஸ்டோரி தெரியும்? யோவனுடைய கொலையை பற்றிய ஸ்டோரி சொல்றியா? சொல்லுங்க சொல்லுங்க. அப்படியே உட்காந்துட்டே சொல்லு பார்க்கலாம். சொல்லுங்க. சிறு பெண்ணோடைய அம்மா வந்து அவர் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு சிறு பெண் எடுத்து அவர் ஓகே. ஸ்டோரி எங்கே ஆரம்பிப்பீங்க? பொண்ணா அவர் வந்து கல்யாணம் ஏரோது பிலிப்பு 2 பேர் அண்ணன் தம்பி. ஓகே. அதில் வந்து ஏரோது வந்து தம்பி மனைவியை சேர்த்து வச்சுக்கிறார். இந்த யோகன் போய் சொல்கிறாரு, நீ தம்பி மனைவியை சேர்த்து வச்சுக்கிறது தப்பு அப்படின்றார். அதனால யாருக்கு கோபம்? யார் மேலே கோபம்? ஏரோதியாளுக்கு. பிலிப்புடைய மனைவி தான் ஆக்சுவலாக ஏரோதியாளுக்கு பின்னாடி ஆகி போச்சு. அந்த சேர்த்து வச்சிருந்தால அந்த பொம்பளைக்கு வந்து யோகன் மேலே கோபம். அதனால் கொல்ல சொல்கிறான். ஏரோதிட்ட கொல்ல சொல்கிறான். ஆனால் அவன் வந்து கொல்ல மாட்டான். எதுக்காக? இவர் ஒரு தீர்க்கதரிசின்னு தெரியும் அந்த ஏரோதுக்கு. அப்பப்போ போய் ஆலோசனைலாம் கேட்பார். கேட்டு அவன் சொல்படி இதெல்லாம் செய்கிறது வழக்கம். அவனை எப்படி கொலை செய்கிறேன்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டு இருக்கிறார். அதனால ஜெயிலில். ஆனால் கொல்றதுக்கு வந்து ஏரோதுக்கு இருப்பார். அப்படி ஒரு நாட்களில் ஒரு சம்பவம் நடக்குது. என்ன நடக்குது? இதுதான் ரொம்ப முக்கியமானது. என்ன நடக்குது? இவருக்கு பிறந்த நாள் வருது. இந்த ஏரோதுக்கு பிறந்த நாள் வருது. அப்போ இந்த பிலிப்பி மனைவியுடைய அந்த ஏரோதியாருடைய மக போய் டான்ஸ் ஆடுறாங்க. நிறைய பெரியவங்களாம் இருக்கிறாங்க, மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ், பெரிய ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்கிறாங்க. அவங்க முன்னாடி தான் அவள் போய் டான்ஸ் ஆடுறா. இவன் தண்ணி அடிச்சிருக்கிறான் ஏரோது. அவன் பார்ட்டியில் வந்து தண்ணியில் இருக்கும்போது அவனை பார்த்து சொல்கிறான், நீ என்ன வேணாலும் கேளு. எல்லாரும் சந்தோஷமாயிட்டாங்க அவன் டான்ஸை பார்த்துட்டு. அப்போ இவனும் சந்தோஷமாயிட்டு, நீ என்ன வேணாலும் கேளு, நான் உனக்கு தரேன், என் நாட்டில் பாதியை கேட்டாலும் தருவேன்றான். அப்போது வந்து இவன் அம்மாட்ட ஓடி வரான். இந்த மாதிரி கேட்குறாரு, என்ன கேட்கலான்ட்டு. அப்போ யோகனுடைய தலையை கேளு. அப்போ இவ போய் கேட்குறா. கேட்டோன்னு அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. ஆனால் எல்லாரும் முன்னாடியும் வாக்கு கொடுத்துட்டேன், என்ன வேணாலும் தரேன்ட்டு. வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு ஜெயிலில் இருக்கிற யோவான்கிட்ட ஒரு காவலாளி அனுப்பி அவன் தலையை வெட்டி எடுத்து தட்டில் கொண்டு வந்து கொடுக்குறான் பிள்ளைகிட்ட. பிள்ளை கொண்டு போய் அவங்க அம்மாட்ட கொடுக்குறான். சீசர்கள் போய் அந்த உடம்பு எடுத்தாங்க. ரொம்ப மோசமான ஒரு சீன் இது. ஆனால் இது மூலம் நிறைய பாடங்களாக இருக்குது. நம்ம இயேசு கூடவே இருக்கிறாரு, ஏன் யோவானை காப்பாற்றல? இந்த மாதிரி கேள்விகளும் வந்துருக்கு அவங்களுக்கு. கடவுளே திட்டுதான். இருந்தாலும் நமக்கு சில நேரம் கேள்வி வரும், இயேசு கூடவே இருக்கிறாரு. யோவானுக்கே ஒரு கேள்வி வருது. ஜெயிலில் கொஞ்ச நாள் இருக்கும்போது, இயேசு தான் மேசியாவா இல்லை வேற ஒருத்தருக்காக நாங்கள் இன்னும் வெயிட் பண்ணோம்? அந்த மாதிரி யோவானுக்கு வந்து ஜெயிலில் இருக்கும்போது அந்த கேள்வியெல்லாம் வருது. ஆனால் சில அற்புதங்களை சொல்லி இதெல்லாம் நடக்குது, என் மூலமாக போய் சொல்லு அப்படின்னு சொல்லி இதுதான் சம்பவம். இந்த மாதிரி சில சம்பவங்கள் எதுவும் தெரிஞ்சிருக்காங்க. இந்த கதைகள்லாம் அவங்களுக்கு அதான் இல்லை நடந்த சம்பவம். ஓகே, அடுத்த சாப்டர் பார்க்கலாமா? 7வது சாப்டர் யாரு? நபர்கள் வந்து இயேசு, பரிசேயர், வேதபாரகர், சீசர்கள், கிரேக்க ஸ்திரீ, தீர்க்கதரிசியும் கோட் பண்ணிருக்காங்க. இடங்கள் தெக்கப்போலி, கலிலேய கடலோரம்,
எருசலேம், தீரு சீதோன் பட்டணத்தின் எல்லை, அவர்களா இல்லையா? தீரு சீதோன் அந்த எல்லை பட்டணத்தின் நிகழ்வுகள், இயேசுவின் சீசர்கள் வந்து கை கழுவாம சாப்பிடுதல், பரிசேயரும் வேதபாரகர் வந்து சடங்குகளை பெருசா வந்து பேசுறது, அந்த கிரேக்க ஸ்திரீயின் மகளை வந்து தீர்த்த அசுத்தாவி வந்து துரத்துறது, கொன்னை செவிடனும் அந்த மனுஷனை வந்து குணப்படுத்துது. அற்புதங்களை வந்து அந்த கிரேக்க பெண்ணின் மகளை வந்து பிசாசை வந்து துரத்துது. அதில் கொன்னே அந்த செவிடும் அந்த மனுஷனை வந்து குணப்படுத்துது. ரெண்டு அற்புதம். போதனைகள் வந்து சடங்குகளை விட தேவனுடைய கட்டளைப்படி தான் செய்வது தான் பெருசு அப்படின்றாரு. அடுத்தது உள்ளே போகிறது எதுவுமே மனுஷனை தீட்டுப்படுத்தாது, இருதயத்திலிருந்து வெளியில் வர்றது தான் மனுஷனை தீட்டுப்படுத்தும் அப்படின்றாரு. சாப்பிட்றது எதுவும் தீட்டுப்படுத்த. அடுத்தது பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு கூடாது அப்படின்னு அவர் சொன்ன அற்புதத்தை வந்து அந்த அந்த பொன்னை வாயை சரி பண்ணதை வந்து வேற யாருக்கு சொல்ல வேண்டாம், வெளியில் போய் இன்னொரு கட்டளை கொடுக்குறாரு. அது போதனையில் வருமா இல்லை அது இதில் வரும்? இதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? நிகழ்வுகள் இல்லைன்னா அது ஒரு எச்சரிப்பு தான். அது ஏன்னா அவருக்கு ஓப்பனாக போய் பிரசங்கம் பண்ண முடியாது, அதுக்காக. ஓகே, இதில் உட்காரலாம். இப்போ எல்லோரும் பேசலாம். 7வது அதிகாரத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது இது உங்களுக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கும் எது இன்ட்ரெஸ்டிங்காக தோணலையா? போர் அடிச்சிச்சா? கிரேக்க ஸ்திரீயுடன் பேசியது. ஓகே, ஏன் அது இன்ட்ரெஸ்டிங்? இயேசு கிறிஸ்து அதுலேயும் அந்த குழந்தைக்கு சுகம் டேரெக்டாக கொடுத்துருக்க மாட்டார். அந்த பெண்ணோட விசுவாசத்தை மேம்படுத்துவார். ரெண்டாவது அவர் வந்து நாய்க்குட்டிகள் அந்த ஊமை வந்து யூதர் இல்லாதவர்கள். ஆமாம், இப்போ இயேசு அப்படின்றது முக்கியமான ஒரு இயேசுவே ஜாதி பார்த்தாரா? ஏன் கானானிய பெண்ணுக்குன்ற மாதிரி எத்தனை பேருக்கு தோணிடுச்சு இயேசு ஜாதி பார்க்குறவர்? அது வாசிக்கிறேன் அப்படி சொல்லும்போது. ஆனால் இயேசு தனியாக ஓய்வு எடுக்க போன இடத்துல அந்த அம்மா வந்து வந்தான்னு சொல்லி இருக்கு. அவர் தனிமையில இருக்க பிரைவேட் ஏரியாவுக்கு அந்த அம்மா தேடி வர்றாங்க. ஒரு இன்ஃப்ளூயன்சராக அந்த அம்மா அங்கே வந்திருக்கலாம். ஓகே, இயேசு வந்து டைரக்டாக சுகம் கொடுக்கல. நான் யூதருக்கு வந்தேன் அப்படின்னா நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தது அவருக்கு. ஒன்று வந்து இயேசு வந்தது யூதருக்காக வந்தது, அதான் சொல்ல விரும்புகிறாரு. அது சொல்ல வேண்டிய இடம் அதுதான், வேற இடத்துல சொல்ல முடியாது. ஓகே, ஏன் யூதர்களுக்காக வந்தேன்னு சொல்றாரு அவரு? ஓகே, ரட்சிப்பு வந்து யூதர்கள் மூலமாக தான் வரும். கடவுளுடைய திட்டமே அதுதான். அந்த அந்த சமுதாயத்தின் மூலமாக எல்லா சமுதாயத்தையும் காப்பாற்றணும். அதுதான் கடவுளுடைய திட்டம், அதை வெளிப்படுத்துறது அவர்தான். வேறு ஏதாவது இது வந்து கானானிய பெண் அப்படின்ற வந்து யூத பெண் இல்லை, மற்றொரு சமுதாய பெண். அவளுடைய மக வந்து பேய் நலத்தை வந்து கஷ்டப்படுறா. அவள் வந்து நீங்கள் குணப்படுத்துங்க அப்படின்னு சொல்லும்போது இயேசு என்ன சொல்கிறாருன்னா, பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து
நாய்களுக்கு போடுறது சரியில்லை. நாய்க்கு பிள்ளைகள் யார் சொல்றாரு? யூதர்கள். மற்ற கானானியர் வந்து நாய்கள் அப்படின்ட்டாரு. ரொம்ப ஒரு மாதிரி கொடூரமான ஒரு வார்த்தை. அது சின்ன ஜீரணிக்கிறது கஷ்டமாக இருக்கும். இயேசுவே இப்படி சொல்லலாமா அப்படின்ற மாதிரி. என்ன நோக்கத்தில் அப்படி சொல்றாரு? என்ன நோக்கத்தில் சொல்லியிருப்பாரு? தாழ்த்தவங்கன்ற மருத்துவ வீட்டு வந்த பிறகுதான் உங்க எல்லாத்துக்கும் முன்னாடி இல்லை அப்படின்றத. ஆனால் இவர் வந்து பிரஜாதிகளுக்கு இடத்துக்கு போறாரு. இந்த தீர்வு தெற்கக்கூடிய எல்லாமே மற்ற ஜாதியுடைய மற்ற சமுதாய மக்களுடைய இடங்கள். இவர் போறாரு. இவர் வந்து மற்ற சமுதாயத்துக்காகவும் வந்தவர் தான். இந்த இடத்துல என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படின்னா, அவருடைய விசுவாசத்தை வெளியில் கொண்டு வர விரும்புகிறார். நான் இவருக்கு தெரியும் அவன் என்ன சொல்லுவா அப்படின்ற மாதிரி. அவன் என்ன சொல்றா அப்படின்னா, சரி நாங்கள் நாய்களாக இருக்கட்டும், நாங்கள் கீழே சிந்துரை சாப்பிட்டாங்க, பிள்ளைங்க மேலே உட்காந்து. பெரிய சத்தியம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து பிள்ளைகளுடைய அப்பத்தை பிள்ளைகளுக்காக வச்சிருக்கிற சாப்பாடை பிள்ளைங்க சாப்பிட விரும்பலை. இஸ்ரேலுக்காக வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை அவங்க எடுத்துக்க விரும்பலை. அப்போ எங்களுக்கு கொடுங்க அப்படின்ற அவங்க வேற ஒன்றும் கிடையாது. அந்த சத்தியத்தில் அடங்கி இருக்கு என்ன அப்படின்னு. சில நேரத்தில் வந்து கிறிஸ்தவங்களுக்காக ஆண்டவர் நிறைய வச்சிருக்கிறாரு. கிறிஸ்துவோடு சேர்ந்தவங்களுக்கு நிறைய ஆசீர்வாதம் வச்சிருக்கிறாரு. ஆனால் நமக்கு அவர் மேலே அந்த நம்பிக்கை வராத ஆனால் புதுசாக யாரும் இந்துலேருந்து முஸ்லீம்லேருந்து வந்தவங்க ரொம்ப ஆசையாக வந்திருப்பாங்க. அவங்க அதை அனுபவிப்பாங்க. எப்படின்னா, பிள்ளைகள் வந்து அதை வேஸ்ட் பண்ணலாம். பிள்ளைகள் அந்த கிறிஸ்தவங்களோ அந்த இடத்துல வந்து இஸ்ரேல் மக்கள், இங்கே வந்து நமக்கு வந்து கிறிஸ்தவங்க. ஆண்டவர் நிறைய ஆசீர்வாதங்களை வச்சுருக்கிறாரு. ஆனால் அதை நம்ம வந்து புரிஞ்சிக்காமல் அதை வேஸ்ட் பண்ணணும். அதை வந்து இவங்களுக்கு கொடுக்குற இந்த இதுதான் அதை வந்து அவங்களுக்கும் சொல்கிறாரு. இஸ்ரேல் மக்களும் சொல்கிறாங்க, நான் உன்னை ஆசீர்வதிக்கு வந்தவன், ஆனால் என்கிட்ட இருக்கிற ஆசீர்வாதத்தை ஒன்றால் வாங்கி சாப்பிட்றதுக்கு இஷ்டம் இல்லை, அதனால் அவங்களுக்கு போகுது அப்படின்ற மாதிரி நிறைய சத்தியம் அதில் அடங்கியிருக்குன்னு சொல்லி பார்க்கணும். அந்த சத்தியத்தை வெளிக்கொண்டுறதுக்கு இவரை பயன்படுத்துகிறாரு இயேசு. அதனால் குணமாக அவர் சொன்ன வார்த்தையினால இந்த விசுவாசம் பெரிய விசுவாசம். சில பேர் இந்த அளவுக்கு தாழ்த்த மாட்டாங்க. ஒன்று வந்து தாழ்மை, அவர் வந்து தன்னை தாழ்த்துறா. ஆனால் அவனுக்கு வந்து எப்படியாவது என் மகளுக்கு சோமாகும், நீ என்ன சொன்னாலும் பரவாயில்ல. அவள் குறிக்கோள் வந்து என் மகளுக்கு பேயிலிருந்து விடுதலை கிடைக்கும். ஸோ அந்த குறிக்கோள் இருக்கிறதுனால அப்படிப்பட்டவங்க நம்ம ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். அந்த ஒரு என்ன சொல்லுமா இடாப்பிடியா ஆண்டவர்கிட்ட கேட்குற ஒரு இது வேணும் அப்படின்றதான் படிச்சுக்கேன். வேறு ஏதாவது முக்கியமாக தோன்றதில்லை. ஜலாதிகாரத்தில் சுத்தம். ஸோ இங்கே தான் வந்து சீடர் வந்து அது வரைக்கும் வந்து நம்ம பண்டிகை சாப்பிடக்கூடாது, நம்ம அந்த மீன் சாப்பிடக்கூடாது இப்படி யோசிச்சுட்டு இருந்தவங்க தான் அந்த சீடர். நமக்கு அதை சாப்பிட்டா தீட்டு, இதை சாப்பிட்டா தீட்டுன்ற மாதிரி கை கழுவுனா அந்த கை பர்பஸாக கொண்டு வராரு. இயேசுவே ஒரு இடத்துல கை கழுவாமல் உட்காந்து சாப்பிடுவார். அங்கேயும் தான் இந்த வந்து சீடர்கள் வந்து கை கழுவாமல் சாப்பிட்றாங்க. அதை வச்சு தான் டீச் பண்ணுறாரு. இந்த இடத்துல வந்து கை கழுவாமல் சாப்பிடுன்னு சொல்லலை, நீ வந்து சடங்குக்காக வெளிப்புறத்தை சுத்தம் பண்ணுற, நான் உள்ள சுத்தம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கிய போதனையாக பார்க்கணும். நீ சாப்பிட்றது எதுவுமே உன்னை தீட்டுப்படுத்தாது. சாப்பிட்ற வாய் வழியாக சாப்பிட்ற வேறு வழியாக போயிருக்கு, ஆனால் உன் மனசுக்குள்ளே போகிறது உன்னை தீட்டுப்படுத்தும் அப்படின்ற ஒரு முக்கியமான டீச்சிங்காக பார்க்கணும். விசுவாசத்தை பற்றி ஒரு டீச்சிங், அந்த மன சுத்தம் உள்ள சுத்தத்தை பற்றி ஒரு டீச்சிங் வேறு ஏதாவது இருக்குதா? இல்லை அரிசி அற்புதத்தை வேறாட்டு சொல்லக்கூடாதுன்னு மறைக்கிறாரு. அது வந்து முக்கியமாக வந்து அவருக்கு வெளிப்படையாக போய் ஊழியம் செய்ய முடியாமல் நிறைய தடைகள் இருக்கும். அதுக்காக சொல்லாதம்பார். இன்னொரு காரியம் வந்து சில இடத்துல பிரபலமானால் இவருக்கு குறிப்பிட்ட நேரம் இருக்குது மரணத்துக்குன்னு, அதுக்கு முன்னாடியே நடக்கக்கூடாது. இந்த மாதிரி 2 ரீசன் இருக்கும், 3 ரீசன் இருக்குது. ஆமாம், கடைசி அதனால தான் எங்கள் சீட்டை கட்டி சொல்ல, நீங்கள் வெளியே அந்த மலை மேலே உள்ளதை நான் உயிர்த்ததுக்கப்புறம் சொன்னால் போதும், இப்போ சொல்லாதுங்க. அந்த மாதிரி நோக்கங்கள் இருக்குது. ஒன்றும் வெளிப்படையான ஊழியம் செய்ய முடியாமல் தடை வரும், அல்லது அவருடைய மரண நேரத்துக்கு முன்னாடி இவங்களை இவர் கொண்டு வரக்கூடாது. ஸோ அதுதான் இந்த மாதிரி இருக்கும். வேறு ஏதாவது கேட்க விரும்புறீங்களா? அடுத்த அதிகாரம் பார்க்கலாமா? டைம் ஆச்சா? ஒரு 10 நிமிஷம் இருக்குது, அவங்க பார்க்கலாம், முடிச்சிடலாம் 2 சாப்டர். முக்கிய நபர்கள் இயேசு, சீஷர்கள், 4000 பரிசேயர், பெத்சாய்தா குருடர். இடங்கள் வனாந்திரம், தல்மனூதாவின் எல்லை.
பிலிப்பு செசரியா பட்டணம். பெத்சாயிதா. நிகழ்வுகள்: வனாந்திரத்தில் 7 அப்பங்களை 4000 பேருக்கு வழங்கினது. பரிசேயருடைய புளித்த மாவை குறித்தும் ஏரோதின் புளித்த மாவை குறித்தும் எச்சரித்தது. சீஷர்கள் இயேசு செய்த அற்புதத்தை குறித்து உணர்வில்லாமல் இருப்பது. பெத்சாயிதா குருடன் சுகமடைதல் பற்றி யாரிடமும் சொல்லாதே என்பது. உயிர்த்தெழுதல் குறித்து இயேசு பேசும்போது பேதுருவை கடிந்து கொள்ளுதல். உயிர்த்தெழுதல் குறித்தா இல்லை மரணம் குறித்தா? உயிர்த்தெழுதல், மரணம், உயிர்த்தெழுதல். மரணமும் உயிர்த்தெழுதல். ஏன்னா பேதுரு என்ன சொல்லுவாருன்னா நீங்க சாப்பிடாதுன்னு சொல்லுவாரு. ஆமா. பேதுரு இயேசுவை கிறிஸ்து என்று கூறியதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்ற எச்சரிப்பு. அடுத்த அற்புதம், 2 அற்புதம். 4000 பேருக்கு போஷித்தல். குருடன் பார்வையடைந்தது. போதனைகள்: தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்க வேண்டும். ஒருவன் தன் பின்னே இயேசு பின்னே வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்ற கடவுள். என் மித்தமாகவும் சுவிசேஷத்தின் மித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் ரட்சித்துக் கொள்ளுவான். லாஸ்ட், இயேசுவை குறித்தும் இயேசுவின் வார்த்தையை குறித்து எவன் வெட்கப்படுவானோ அவனை குறித்து பிதா பரிசுத்த தூதர்களோடு வரும்போது வெட்கப்படுவார். இதில் எது முக்கியமாக தோணுது இந்த 8ஆம் அதிகாரத்தில் கொஞ்சம் பேசிட்டு அப்புறம் அடுத்த சாப்டர் முடிச்சிடலாம். சாப்பாடு வந்துச்சா? கொஞ்சம் 5 நிமிஷம் தான் பேசினா நேரம் ஆகுமா தெரியல. ரொம்ப முக்கியமானதா ஏதாவது 1 2 இல்லை பசிச்சிச்சா? பசிக்காது. 4000 பேர். சிலருக்கு அந்த அற்புதங்கள் ரொம்ப முக்கியம். வேற பேதுருவே இயேசு சாப்பிடாது அப்படின்னு சொல்லி கடிந்து கொள்றாரு. ஒருவேளை இயேசு செத்துட்டாரு நமக்கு எப்படி அமைச்சர் பதவி கிடைக்கும் யோசித்து பாருங்க. ஏன்னா இயேசு ராஜாவாக போறாரு, அவர் செத்துட்டாருன்னா நமக்கு எப்படி மினிஸ்டர் எல்லாம் கிடைக்கும் யோசித்து பாருங்க. அதை வச்சுதான் அந்த போதனை, முக்கியமான போதனை இல்லை, முக்கியமானதே அதான், அந்த சிலுவையை சுமக்கணுன்றது. அப்படின்னா என்ன புரியுது உங்களுக்கு?
இயேசுடைய சீடராக வாழணும்னா இயேசு மாதிரி சிலுவை சுமக்கணுன்றது புதிய ம் புதிய உபதேசம், இயேசுவின் உபதேசம். உபதேசம் என்னவா இருக்கும் அது? அதுதான் இந்த அதிகாரத்தில் நம்ம முக்கியமானது. நம்ம இயேசுக்கு உண்மையான சீடராக இருக்கணும்னா இயேசு சிலுவை சுமந்த மாதிரி நம்மளும் சுமக்கணும். ஆனால் மரத்தை சுமக்க போகிறதில்ல. இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் சில கஷ்டங்கள் நமக்கு வரும். மற்ற கஷ்டங்கள் வேறு. ஆனால் இயேசுவை நம்ம ஏற்றுக்கொண்ட நிமித்தம், இயேசுக்காக நம்ம வாழ்றது நிமித்தம் சில கஷ்டங்கள் வரும். அது பல வழியில் வரலாம். நண்பர்கள் மத்தியில் வரலாம். சில நேரத்தில் உயிரே இழக்க வேண்டியது வரும். அதனால தான் இதில் வந்து இழப்பை பற்றிலாம் சொல்லு சாக்கு கூட நேரலாம் உயிரவே கொடுக்க வேண்டியது வரும். அதுக்கும் தயாராக இருந்தால் தான் நீங்கள் உண்மையான சீடராக இருக்க முடியுது. இதெல்லாம் முக்கியமானது. அடுத்த சாப்டர் முடிச்சலாமா? ஒன்பதாவது அதிகாரம். நபர்கள் இயேசு, பேதுரு, யாக்கோபு, யோவான். திரளான ஜனங்கள், சீசர்கள், சந்திரரோகியான சிறுவன், அவருடைய தகப்பன், மோசே, எலியா. ஓகே. இடங்கள் கலிலேயா, கப்பர்நகூம், உயரமான மலை. நிகழ்வுகள் எலியா மோசையோடு பேசுறது. இயேசு, எலியா, மோசே, சரி இயேசு அவங்க தான் எவ்வளோ பேசுகிறாங்க. வேதபாரகர்கள் வந்து தர்க்கம் பண்றது. எதை குறித்து ஏதாவது இந்த சுகமாக்குறதை குறித்து தர்க்கம் பண்றாங்க. நிகழ்வுகள் பார்க்கும்போது அற்புதங்களா? நிகழ்வுகள் நிகழ்வுகள் தான் சொன்னாங்க. அற்புதம் வந்துட்டு அவருடைய வஸ்திரம் பிரகாசம் அடைதல், இயேசுனுடைய இயேசுவின் மறுரூபம் மறுரூபம். மேகம் நிழலிடுதல், தேவன் பேசுதல். அற்புதம் வந்து அதுல இன்னொன்று சிறுவன் சுகமாக்கப்படுது. போதனை வந்து விசுவாசிக்க கூடுமானால் எல்லாம் ஆகும். ஓகே. இதில் முக்கியமானதா உங்களுக்கு என்ன தோணுது? ஒரு 5 minutes முடிச்சிடலாம். ரொம்ப முக்கியமானதா? ஜாதி பிசாசுகளை பொறுத்தவரை எப்படி? ஜபத்தினால பார்க்க முடியும். ஓகே ஓகே. ஆமாம். இந்த இது அவிசுவாசத்தை பற்றி சொன்னது. இயேசு வந்து சீடர்களை திட்டுறாரு. அந்த அவங்க ட்ரை பண்ணுறாங்க அந்த பேய் விரட்டுறதுக்கு, அந்த பையனுக்குள்ளே இந்த பேய் விரட்டுறதுக்கு. ஆனால் அவங்களால முடியலை. இயேசு சீடர்கள் மலையிலேருந்து இறங்கி வந்ததுக்கப்புறம் சீடர்களை திட்டிட்டு ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் இருக்கீங்க, நான் எப்பவுமே அவங்க கூட இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி இப்போ அவங்க ஏன் எங்களால் முடியலன்னு கேட்குறாங்க. இப்போது அப்போ தான் ஜெபம் உபாசாலம் வருது. சில டிரான்ஸ்லேஷன் சில மேனுஸ்கிரிப்டில் வந்து உபவாசம் இருக்குது. இப்போ ஏன் ஜெபம் முக்கியம்னு சொல்கிறாருங்க? எதுக்காக ஜெபம் முக்கியம்? விசுவாசம் போகிறது விசேஷம் போகிறது. ஜெபன்றது வந்து எதுக்காகனா ஆண்டோட கேட்டு அந்த இது எந்த விதமான இது வெறுக்கிறதுக்கு எங்களுக்கு எவ்வளோ விசுவாசம் வேணும் அதெல்லாம் கேட்கணும். ஜெபத்தில் கேட்கும்போது ஆண்டோட அந்த விசுவாசத்தை கூட்டி கொடுப்பார்.
அது மூலமாக விரட்ட முடியுது. வேறு முக்கியமான சம்பவங்கள் எதாவது இருக்கும்? அவிசுவாசம் நீங்கும்படி அந்த தகப்பன் வந்து அவனும் கேட்குறான். அவிசுவாசம் விசுவாசா நடக்கும்ன்றாரு, எனக்கு அது போகட்டுருக்கு. அப்போ ஆண்டவர் வந்து அதுக்கும் உதவி செய்வார். ஒருவேளை நமக்கு விசுவாசம் இல்லை அப்படின்னா அதையும் ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். ஆண்டவர் சுத்தமாக நம்ம அதுக்கு அடுத்த வாரத்தில் நம்ம பார்க்கலாம் விசுவாசத்தை பற்றி. யாக்கோபு எழுதுறது நம்ம பார்க்க போகிறோம். மேஜர் டாபிக் விசுவாசம்னா என்னென்ன. சீசர்கள் இல்லாத ஒருத்தர் வந்து சீசர் எல்லாம் ஒருத்தர் சீசர்கள் சேர்றது வந்து இப்போ அதுலேருந்து என்ன பாடம் படிச்சுக்கிறோம்? அப்போ இயேசு என்ன சொல்கிறாரு? சட்டத்தின்படி இல்லாதவங்களும் நமக்கு எதிரி யாருன்றது வளர்க்குவார். சில வந்து இவங்க வந்து என் பேரை பயன்படுத்தி அவங்க பண்ணுறாங்க, அதனால் நம்மளை வந்து அவங்க எதிர்க்கலை, நமக்கு அவங்க எதிரி இல்லை. ஏன் அதாவது இயேசு கூட சேரலை, ஆனால் இயேசு பேரை சொல்லி ஒரு வேலை செய்கிறாங்க அவங்க, அதனால் அவங்கள தடுக்க வேணாம்னு சொல்கிறாங்க. அந்த சம்பவம் நல்லா இருக்கும், அதனால் தடுக்க வேணாம்னு சொல்கிறாங்க. சில நேரத்தில் வந்து இப்போ நமக்கு வந்து சபைகளுக்குள்ள போட்டிகள் இருக்கும், பொறாமைகள் இருக்கும். அவங்களும் மக்களை ஆண்டுடைய நாட்டில் தான் சேர்க்குறாங்க. ஆனால் அங்கே போய் நம்ம சண்டை போட வேண்டாம், அது அவங்க உண்மையான எதிரி இல்லை அப்படின்ற சத்தியத்தை அவர் சொல்கிறாரு. வேறு ஏதாவது? எனக்கு ரொம்ப முக்கியமானது வந்து மறுரூபமலை. மோசையும் எலியாவும் பேசுகிறாங்க. நம்ம பார்த்தோம் பழைய ஏற்பாட்டில் உபாகமத்தில் மோசே 120 வயசில் செத்து போயிட்டாரு, தேவனே அடக்கம் பண்ணான்னு சொல்லி. ஆனால் அங்கேயே அவருடைய வாழ்க்கை முடியலை, மோசையோட வாழ்க்கை முடியலை. அவரும் ஒரு உலகத்தில் போய் இருக்கிறாரு. இப்போ இங்கே வந்து பேசுகிறாங்க மோசையும் எலியாவும் என்ன பேசுகிறாங்க ஏசிட்டார், எதை பற்றி பேசுகிறாங்கன்னு இருக்குது. மார்க்கில் இருக்காங்கன்னு தெரியல. அவருக்கு வந்து அந்த ஊழியம் எப்படி முடிய போகுது, அவருடைய பாடுகள் எப்படி இருக்க போகுது, அது எப்படியெல்லாம் அவர் சகிக்கணும். ஒரு வேளை வந்து நிறைய சொல்லியிருப்பாங்க, நீ சிலுவையில் தோங்கும்போது மக்கள்லாம் சொல்லுவாங்க, நீ கடவுளுடைய மகனா இறங்கி வா பார்க்கலாம், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. நீ இறங்கிறாத அந்த மாதிரிலாம் பேசுனாங்கன்னு தெரில. ஆனால் இவரை வந்து பலப்படுத்துகிறாங்க பேசி, இது இந்த கஷ்டங்கள்லாம் அவனுக்கு இருக்குது, எஸ்டேமில் போய் சாக போகிற, ஆனால் கடவுளுடைய திட்டத்தெல்லாம் பேசியிருப்பாங்க நினைக்கிறேன். ஸோ அந்த காரியங்களை பற்றி பேசி இயேசுவை திடப்படுத்துகிறாங்க மோசையும் எலியாவும். எனக்கு ரொம்ப அது மாத்திரம் இல்லை, தேவனுடைய சத்தத்தை யார் கேட்குறாங்க? கடவுளுடைய சத்தத்தை நம்மளாம் கேட்டதுனால 3 பேர் கேட்குறாங்க. இந்த யாக்கோபு, இதை வந்து பேதுரும் எழுதுவார், யோவானும் எழுதுவார். நாங்கள் அவரை பார்த்தோம், அவர் வார்த்தை தொட்டு பார்த்தோம், மேலேருந்து அவரை பற்றி அவங்க அப்பா பேசுனதை கேட்டோம் அப்படிலாம் யோவான் எழுதுவார். இதெல்லாம் பின்னாடி அவங்க எழுதுறாங்க. ஸோ இதுவும் பெரிய ஒரு பிளஸ்ஸிங். இந்த 3 பேருக்கு கிடைச்சது, 12 பேருக்கெல்லாம் கிடைக்கல, மீதி உள்ள 9 பேர் கிடைக்கல. கடவுளுடைய சத்தத்தை கேட்டவங்க 3 பேர். என் மகன் இவர் சொல்படி நடந்துன்னு சொல்லி கேட்டாங்க. ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? பிரகாசமாயும் அவருடைய உருவம், அவர் வந்து உயிர்த்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்க போகிறான்றதை முன்னாடி அவங்க 3 பேரும் பார்க்குறாங்க. அப்புறம் உயிர்த்ததுக்கு அப்புறம் கம்பேர் பண்ணி பார்த்துருப்பாங்க, அன்னைக்கு பார்த்த மாதிரியே இருந்துச்சு, அந்த மாதிரிலாம் கம்பேர் பண்ணி பார்த்துருப்பாங்க. வேறு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா, கேட்க விரும்புறீங்களா? முதல்வனா இருக்கிறவன் அந்த வார்த்தை இருக்காரு, 9ஆம் அதிகாரம் 10 பாருங்க, எடுத்துக்காட்டு அதை சேர்த்து. இங்கே என்ன அப்படின்னா, இயேசு இறந்துட்டா அவர் இடத்துக்கு யார் வர்றதுன்னு தான் இவங்களுக்குள்ளே போட்டி இருப்பான். இயேசு ராஜாவான அடுத்த இடம் யார் அப்படின்ற போட்டி இருக்குது. இந்த 12 பேருக்குள்ளே வந்து இயேசுக்கு அடுத்த இடம் யாருக்குன்ற போட்டி எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். அதனால் வந்து நீங்கள் வந்து உயர்ந்த மனுஷனாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எல்லாருக்கும் வேலை செய்யுங்க. ஸோ அந்த செர்வன்ட் லீடர்ஷிப் கிறிஸ்தவத்தில் நிறைய பேசுவாங்க, நடைமுறையில் கஷ்டம்தான். நம்ம பெரிய ஆள் ஆகணும்னா எந்த அளவுக்கு வேலை செய்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம பெரிய ஆள் அப்படின்றத போதிக்கிறார். அது வந்து செஞ்சு காட்டுறார். அவங்க காலெல்லாம் கழுவிட்டு, நான் மாஸ்டர் தான், நான் குரு தான், நானே உங்கள் காலை கழுவுனா நீங்கள் ஒருத்தர் காலை கழுவுங்க, அப்போ நீங்கள் பெரிய ஆள் ஆகலாம் கடவுளுடைய பார்வையில் அப்படின்ற சக்தியையும் போதிக்கிறார். அதானே நீங்கள் சொல்லிக்கிறீங்க. வேறு ஏதாவது? நிறைய காரியங்கள் இருக்குது, நம்ம மேலோட்டமாக பார்க்குறோம். நீங்கள் நிறைய இடத்து படிச்சிங்கன்னா இந்த மாதிரி பகுத்து நம்ம பார்க்கும்போது நிறைய சத்தியங்கள் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கும் மனசில் பதிகிறதுக்கும் இல்லை. சசிகா பார்த்தீங்கன்னா